கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேக்கியேல் 36 9 நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று வாசிக்கிறோம். நாம் விதையாக மாற வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். நாம் விதைக்கப்பட வேண்டுமென்றால் நாம் அநேக காரியங்களின் வழியாய் நாம் பண்படுத்தப்பட வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது. இந்த பண்படுத்தப்படுகிற இந்த சூழ்நிலையிலே அநேக வேதனைகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் காலைதோறும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர், நிமிடந்தோறும் விசாரிக்கிற நல்ல தேவன். ஆகவே நாம் போகும் பாதையை அவர் அறிந்தவராகவே இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் பண்படுத்த விரும்புகிறார். ஏனென்றால் ஒரு கனிக்குள் பல விதைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு விதைக்குள் பல்லாயிரக்கணக்கான கனிகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் விதைக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை, நற்கிரியைகளை, விசுவாசத்தை, தரிசனங்களை, வாக்குத்தத்தங்களை அன்று நாம் மற்றவர்களுக்காக விதைக்கும் பொழுது அது மிகப்பெரிய பலனை கொடுக்கிறதாகவே இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி விதைக்கிறோம், எப்படிப்பட்ட இடத்திலே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே விதைக்கிறோம் என்பதை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அவைகளின் மேலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். விதை என்ற உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது மார்க் எழுதின சுவிசேஷம் 4 விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்படுகிறான். நாம் அனைவரும் விதைப்பதற்காகவே தேவன் நம்மை பண்படுத்துகிறார். நாம் நம்முடைய விதைகளும் எங்கே விழுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இங்கு வழியருகே சில விதைகள் விழுகிறது, கற்பாறைகளிலே விழுகிறது, முள்ளுள்ள இடங்களிலே விழுகிறது, நல்ல நிலத்திலே விழுகிறது. ஆனால் இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை மாத்திரமே 130, 160, 100 பலனை தந்தது. நாம் எப்படிப்பட்ட இடங்களிலே விதைக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே, எப்படிப்பட்ட ஜனங்களின் மத்தியிலே விதைக்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நீர்வளம் பொருந்திய இடங்களில் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஏசாயா 32 நாம் வாசிக்கிறோம். நாம் ஜனங்கள் நிறைந்த பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் விதைப்போமானால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். நாம் நீதிக்கென்று விதைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் மெய்பலனை பெறுவோம் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய விதைகள் நாம் கண்ணீரோடு விதைத்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கும் பொழுது அதற்கேற்ற பலனை நாம் நிச்சயமாகவே அறுப்போம். நாம் சிறுக விதைத்தால் சிறுக அறுப்போம், பெருக விதைத்தால் நாம் பெருக அறுப்போம். ஆகவே நாம் ஆவிக்கென்று கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாம் அநேக இடங்களிலே சென்று கர்த்தருடைய தரிசனத்தை, கர்த்தருடைய பாரத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் விதைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் விதைக்கும் பொழுது நாம் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்போம் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தருகிற வார்த்தைகளை, நாம் கற்றுக்கொண்ட வார்த்தைகளை, சாட்சிகளை, தரிசனங்களை மற்றவர்கள் மத்தியிலே நாம் விதைக்கும் பொழுது அது மிகப்பெரிய பலனை தருகிறதாகவே இருக்கிறது. ஒரு விதைக்குள் எத்தனை கனிகள் ஒளிந்திருக்கிறது என்பது நாம் அதற்கேற்ற பலனை பெறும் பொழுது நாம் கண்டடையலாம். ஆகவே நாம் ஆவிக்கேற்றதாய் விதைப்போம், கண்ணீரோடு விதைப்போம். விதைக்கிற நமக்கு அவர் வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். தேவன் நமக்காக விதைத்ததை நாம் நிச்சயமாகவே இருப்போம். நாம் விதைத்ததையும் சுதந்தரிப்போம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் உமக்கென்று, நீதிக்கென்று, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உடைய வார்த்தைகளை விதைக்க எங்களுக்கு பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க. எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.